பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் 16ஆம் வசனம் 51:16 அதனுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது: நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது அது நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது, ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. நிறைய சமயங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை உபயோகிக்க முடியாமல் அநேகர் திணறுகிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, சிறு வயதிலே நம்ம அதிகமான இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணாமல் போனதுனால பல நேரங்களில் அந்த வார்த்தைகள் ஏற்ற சமயத்தில் நமக்கு அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்த முடியாமல் போகிறது. அதனால தான் பல மனிதர்களுடைய வார்த்தைகளை தேடி போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. என் வார்த்தை உன் வாயிலே அருளி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நம்முடைய வாயில் உச்சரிக்க 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 நம்முடைய வாழ்வின் எல்லை எங்கிலும் அந்த சுபாவம் மாறுகிறது. கர்த்தருடைய சாயல் அங்கே பெருகுகிறதை பார்க்கிறோம். இதே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நீங்குவதில்லை என்று சொல்லுகிறார். நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததிகளுக்காக தொடர்ச்சியாக. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை பலனுள்ள வார்த்தை, அது நமக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுவார். எப்பொழுது நம் கர்த்தருடைய சமூகத்தில். அதனால தான் சில நேரங்களில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது நம்மை அறியாமல் நாம் ஆவியில் நிறைந்து பாடுகிறோம். அந்நிய பாஷைகளிலே நாம் கர்த்தரை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு அது மகிமை சேர்க்கிறதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக சேர்ந்து நாம் இப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியின் நிறைவினால் நாம் ஒருவரை ஒருவர் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நாம் உணர முடிகிறது. இந்த அருமையான இந்த தருணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? நம்ம அதை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் உண்டாயிருக்கிறது? அநேகருடைய வாயின் வார்த்தைகள் தவறான வார்த்தைகள், கேட்டிற்கு போகிற வார்த்தைகள், இல்லையென்றால் எப்பொழுதும் அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள், இல்லையென்றால் அநேக பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் அது தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான வார்த்தைகளை அநேகர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பலருக்கு எப்பொழுதும் குறை சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை என் வாயிலை வையும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து நம்மை பாதுகாத்து கொள்வார். யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் அங்கே 34ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்: தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனால் அனுப்பப்பட்டவர் யார்? ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஏற்ற வார்த்தைகளை பேசணும். சரிதான? கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான வார்த்தைகள் பேசணும். நிறைய பேர் அவங்கள அறியாமலே தங்களுடைய பிள்ளைகளையோ இல்லை என்றால் ஜனங்களையோ சபிக்கிறதை பார்க்கிறோம்.
அந்த சாபமான வார்த்தைகள். சிலர் கூட அந்த எரும மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது அப்படி கூட நிறைய நேரங்களில் சொல்கிறாங்க. நாம் தேவ சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளை நாம் காண்பது அந்த பரிசுத்த ஜாதி, பரிசுத்த சந்ததி, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபித்து 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 அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆத்மா சத்துருக்கு கிடைத்து விடாதா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் அவர்களை எப்படியெல்லாம் நயவஞ்சகமாக இழுத்து கொண்டு செல்கிறதை பார்க்கும். ஒவ்வொரு நாளும் அவன் பல ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படுகிறான். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் அமர்ந்து தியானித்து இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்போம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய வார்த்தை நம்மளை உண்டாகட்டும். அல்லேலூயா. எப்படி பிதாவினுடைய வார்த்தை கிறிஸ்துவில் உண்டாகி அது தொடர்ச்சியாக நமக்கு இன்றைக்கு அவருடைய வசனமாக நமக்கு வெளிப்பட்டு நம்ம அதை தியானிக்க தியானிக்க அது கொழுந்து விட்டு எரிகிறது போல நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஆமென் அவருடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்வோம். ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்துவோம். அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய கல்வியினால், நம்முடைய செல்வத்தினால எதையும் செய்ய முடியாது. அவருடைய ஞானம் நமக்கு உண்டாகும்படி நம்ம ஆண்டவரிடத்தில் தொடர்ச்சியாக கேட்கணும். அப்படி கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? என்னுடைய வாயின் வார்த்தைகளில் ஆண்டவரே எப்பொழுதும் நான் கவனமாக இருக்கணும், என்னோடய வாயின் வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்கணும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு கேட்போமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து, என்னுடைய நீதி அழுக்கான கந்தப்பா, நான் உம்முடைய பிள்ளையாய் தொடர்ந்து வாழ எனக்கு உதவி செய்யும் கேட்போம். என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் பிரியமாயிருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாயில நீர் தந்தருளிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் அதை உச்சரிக்கவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றி வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசமுள்ள வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து எடுத்து போடும். விசுவாசமுள்ள வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற சந்ததிகளாய் வாழுகின்ற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அவர்களை சபிக்கிற வார்த்தைகள், புறங்கூறுகிற வார்த்தைகள், அவமானமுள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. எங்களுடைய ஞானம், கல்வியினால் இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உம்முடைய கிருபையினால் அதை கேட்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும், நீர் மகிமைப்படும். இந்த அருமையான நேரத்தை நீ தந்ததற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.